சத்யவிரதோபாக்கியானம்னு தேவி பாகவதத்துல ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். பிராமண சாபத்தினாலே ஒரு குழந்தை மூர்க்கனாய் பிறந்து அவனுக்கு சத்தியவிரதம்னு பேரு. ஒரு வேதவித்தனுடைய வருத்தம் தாபம். ஒரு யஜ்ஞத்திலே ஒரு ஸ்வரத்தை தவறி சொல்லிவிட்டார் சாமகர். அந்த யஜ்ஞம் பண்ண எஷ்டா அந்த சாமகரை கூப்பிட்டு, நீ என்ன முட்டாளா இருக்கே, இப்படி கானம் பண்ணிவிட்டியே, ஸ்வரத்தை தப்பான்னார். உச்சுவாச நிஸ்வாசம் சர்வ பிராணிகளுக்கும் உண்டு, அதுல ஏற்ற விறக்கம் ஏற்படும், அதுக்காக இந்த மூர்க்கன்னு கதையில நீ சொன்னதுனால நீ இப்போ எந்த புத்திரகாமனா இந்த யஜ்ஞம் பண்றையோ உனக்கு மூர்க்கனான புள்ள பிறக்கணும்னு சொல்றாள். உடனே காலை போய் பிடிச்சுக்கிறாள். ஏன்னா சாதுக்களுக்கெல்லாம் கோபங்கள்லாம் அந்த க்ஷணத்தோட போயிடும். நான் ஏதோ தவறி சொல்லிவிட்டேன்னா நீங்களும் பதில் சாப்பம் என்ன கொடுத்துட்டேனே, அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டாள். உடனே அம்பாளுடைய அனுகிரகத்தினாலே அந்த மூர்க்கனா இருக்கிறவன் மகாவித்வான ஆயிட்டம் அனுகிரகிச்சு விட்டாள். ஆண்களுக்கெல்லாம் கருணை உடனே ததிம்பு நிற்கும். அப்படி அனுகிரகம் பண்ணிவிட்டாள். அதே மாதிரி மூர்க்கனா பிறந்தா இன்னமே இந்த குழந்தை நன்னா போடுதுன்னு நினைச்சுவிட்டா. அப்படி நினைச்சுவிட்டாள் குழந்தைய பார்த்து. அவருக்கே நம்பிக்கை இல்லை. இந்த சாபத்துல நம்பிக்கை உள்ளவருக்கு அனுகிரகத்திலையும் நம்பிக்கை இருக்கலாம் இல்லையா? நம்பிக்கை இல்லை பிதாவுக்கு, சத்தியவர்த்தனுடைய பிதாவுக்கு. எல்லாரும் அவனை திக்கரிக்க ஆரம்பிச்சாள். என்ன படிப்பு இல்லை, புத்தி இல்லை, பேச தெரியல, இப்படி இருக்கேன்னு. அவனே தாப்பப்பட்டுன்னு கங்கா தீரம் போய் வசிச்சான். அங்க போய் என்ன ஒன்னும் ஒரு மந்திரம் தெரியாது, காயத்ரி தெரியாது, நிர்வேதத்தால அங்க போய் வசிச்சான். நிர்ஜனமான கங்கா தீரத்துல. அங்க போய் புண்ணிய தீரத்துல வெறுமனை கட்டையா வசிச்சா போரும், அது க்ஷேமத்தை கொடுக்கும். அங்க போய் சேர்ந்தாள். அங்க வசிச்சுட்டு இருக்கிற காலத்துல ஒரு வேடன் ஒரு பன்னியை அடித்தான். அது பெரிய பன்னி, உள்ளம் பன்றி. அது அடிபட்டு அங்கிருந்து இந்த சத்தியவிரதம் இருக்கானே அவனுக்கு அங்க சத்திய தபஸ்ன்னு பேரு. சத்தியத்தையே தவமாக கொண்டவன் பொய் சொல்றது இல்லையா? அப்படி இருந்துட்டு இருந்தான் காட்டுல போயும். சத்தியம்னா சத்தியேன லோகான் ஜெயதி, சத்தியத்தால உலகத்தை எல்லாம் ஜெயிச்சார் ராமன்கிறார் வால்மீகி. தீனாந்த அனேன ராகவா, ஏழைகளை எப்படி வசப்படுத்தின்றார்னால் தானம். அவன் கொடுத்துட்டு இருந்தா ஏழைகள்லாம் வந்து கையை கட்டின்றிருப்பாள். தீனாந்த அனேன ராகவா, குருக்கள் பெரியவாளை எப்படி வசப்படுத்தினார்னால் சுஷ்ரூஷைனாலே. இப்படி குருன்னு சுஷ்ரூஷையா தனுஷா யுதி சாத்திரமானு, யுத்தத்துல சத்ருக்களை வில்லுனாலே என்ன உத்தரவு ஒண்ணுனாலே வசப்படுத்தினாங்கிறார். அது சுக்கர நீதியில போய் சொல்ற போது லுப்தனா இருந்தான். அவனை எப்படி நம்ம கட்சியில சேர்த்துக்கிறதுன்னா, லுப்தமர்த்தே நகிருண்யாத் அஞ்சலிம் சாது கர்மணா சாதுமஞ்சலி கர்மணா மூக்கம் சந்தானுரோதேன தத்வார்த்தேன ச பண்டிதம். ராஜாக்கள் கோஷ்டி சேர்த்துக்கிறதுக்காக சொல்றார். ஓட்டு வாங்குறான் பாருங்க. அவெல்லாம் இது தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நமக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. லுப்தம் அர்த்தேன கிருண்ணியாது, பணத்துல ஆசை உள்ளவனுக்குலாம் அவனுக்கு பணத்தை கொடுத்து அவனை சேர்த்துக்கோ இந்த கோஷ்டியை. சாது அஞ்சலி கர்மனா, சாதுக்குள்ளா இருந்தா ஒரு கும்பிடு போட்டா போடும், நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன், நீங்க ஒத்தாசம் பண்ணோம்னா பண்ணிவிடுவாள். போக்கிரியா இருந்தான். அவன் ரீதியில பேசி அவனை திருப்புனாள். மூர்க்கம் சந்தானுரோசேனா, நீ சொல்றது ரொம்ப வாஸ்தவம் தான், இதெல்லாம் சூழ்ச்சி தான். கலம் சந்தானுரோசேனா இப்படிதான் சொல்லிக்கலே அவனை திருப்புன்னா. படிச்சவனா இருந்தா அவனிடத்துல வாஸ்தவத்தை சொல்லி தத்வார்த்தேனச்ச பண்டிதம், வாஸ்தவத்தை சொல்லி அவனை நம்ம கட்சிக்கு சேர்த்துக்கோ. அது சுக்கர நீதியில சொன்னத கௌட்டில்யா சொல்றாரு. சுக்கரன் சொன்னதாக சொல்றார் கௌட்டில்யா அர்த்தசாஸ்திரத்துல சாணக்கியனுடைய இதுல. அப்படி எல்லாம் அங்க போய் சொல்லியிருக்காள். இந்த சத்தியம் உன்னை கையில வச்சிருந்து இந்த சத்தியவிரதன் அவன் எல்லாருக்கும் அவனிடத்துல சத்திய தபஸ்ன்னு ஒரு பெரிய விசுவாசம் வந்துடுது. ஆனா ஒரு விஜயம் இல்லை. அப்படி இருந்துட்டு இருந்தான். இந்த பன்றியை அடிச்சான் ஒரு வேடன். அது அங்கிருந்து சத்திய தபஸ்தனுடைய சத்தியவிரதனுடைய பர்ணசாலை ஒரு குடிசையில போய் அங்கிருந்து ஓடி வந்தது. அது சத்தம் போட்டு வந்த போது இவன் உள்ள விரட்டினா அது பயந்து வருதுன்னு தெரிஞ்சு, இது அம்பாளுடைய பீஜம், இந்த ஐ சொல்றதானது. இந்த வாக்பீஜத்தை அந்த அனுஸ்வாரம் இல்லாம சின்னம் இல்லாம அவன் ஜபிச்சான். அவனுக்கு ஒருத்தர் உபதேசம் பண்ணல. அம்பாள் நாக்கில் உட்கார்ந்து அந்த சப்தம் வரும்படியா பண்ணிவிட்டான். அது உள்ள போய் ஒளிஞ்சு நிறுத்து. வேடன் அங்கிருந்து ஓடி வந்தான். நீங்க சத்தியவர்த்தனாச்சே, சத்திய தபஸாச்சே, ஒரு பெரிய மலை போல ஒரு பன்றியை நான் அடிச்சு அது அம்பளோட ரத்தத்தை சொல்லி நீங்க வந்ததே, இங்க வந்த வழி தெரியுதே, இங்க உங்க ஆசிரமத்துக்கிட்ட இங்க போச்சுன்னு காட்டான்.
அப்போ அது பர்யந்தம் ஒன்றும் தெரியாமல் இருந்த சத்யவிரதன் யா பஷ்யதி நசா ப்ரூதே யா ப்ரூதே சான பஷ்யதி அஹோ ஸ்வகார்யார்த்தின்னே கிம் ரிச்சதி புனః புனः யா பஷ்யதி நசா ப்ரூதே தத்துவத்தை எடுத்து அம்பாள் உள்ள உட்கார்ந்து பேசிவிட்டாள். அம்பாள் என்ன பேசுறாள்? அம்பாள் என்ன சொன்னாள்? நீ பார்த்தையா சொல்லுன்னு கேட்கறியே, பார்க்கறது கண்ணாச்சே, அந்த பார்த்த கண்ணுக்கு பேச தெரியுமா? பார்த்த கண்ணுக்கு சொல்ல தெரியுமா? அல்லது பேசுற வாக்குக்கு பார்க்க தெரியுமா? ஏ வாடா, இதை நல்லா யோஜனை பண்ணு. உன் காரியத்துல இருக்கிற வேகத்துல நீ தாறுமாறா கேட்கறியே. அஹோ வியாதஸ்வகார்யார்த்தின்னே கிம் ரிச்சதி புனః புனः. இதுதான் தத்துவம். கண்ணால பார்த்து வெண்டைக்காய் கறி கருப்பா இருந்தா கை எடுக்க மாட்டேங்கிறது, நாக்கு சாப்பிட மாட்டேங்கிறது. கைக்கு தெரியுமா அது கருப்புன்னு? நாக்குக்கு தெரியுமா? கண்ணுக்கு கருப்பா இருந்தா கண்ணு வெண்டைக்காய் கறி சாப்பிட்றதா? கண்ணுகிட்ட போகவே இல்லையே வெண்டைக்காய். கருப்பா இருந்தா தொட மாட்டேங்கிறது. அதனால கண்ணும் பார்க்கல, கையை முடுக்கல, நாக்கும் சாப்பிடல. கண்ணுக்கு கண்ணாய், வாக்குக்கு வாக்காய், கைக்கு கையாய், சர்வேந்திரியங்களுக்கும் இந்திரியமாய் உள்ள ஒருத்தன் இருக்கான். அவன் தான் பரமாத்மா. அவனுடைய சைத்தன்யம் வந்து கண்ணில் அடிச்சா நான் அது அந்த அகங்காரத்தில் அடிச்சு கண்ணில் அடிக்கிறது. அப்படி நித்தத்துல ஒரு கண்ணாடியை வச்சுக்கிண்டு சூரிய காந்தி அதில் அடிச்சா அங்க அடிக்கிற காந்தி இந்த சவத்தில் அடிக்கிறது. அது மாதிரி ஆத்ம சைதன்யம் அகங்காரத்தில் அடிச்சு அந்த அகங்காரம் கண்ணில் அடிச்சு நான் பார்த்தேன், நான் பேசினேன், நான் சாப்பிட்டேன், நான் எடுத்தேன்னு முட்டாள் போட்டு எல்லாத்தையும் எள்ளு கொள்ளு எல்லாத்தையும் கலந்து சேர்த்து எல்லாம் ஒண்ணுங்கிறார். அது விவேகிகள் பிரின்னு சொல்றார். பிரிச்சு